திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள், நல்ல அறச்சிந்தனையோடு தொழில் உணருங்கள். சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற பொழுதே, அதாவது உறங்கச் செல்லுகின்ற பொழுதே நீங்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே, ஆனால் அப்படியே உறங்கி விடுவீர்கள். அப்படியே விடியற் காலையிலே சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று உங்கள் காதிலே தேன் போல அப்படியே ஒலிக்கும். ஆஹா, அப்படிப்பட்ட சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் காலையிலே எழுந்ததும் கூறுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பேசுகின்ற பேச்சிலும் செய்கின்ற செயல்களிலும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். எனவே சிவாய நம என்று சொல்லுங்கள், சிறப்பான வாழ்வை பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப் பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து திருவாரூர் என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். 6ஆம் திருமுறை 27வது பதிகம் 4வது பாடல். பாடலை முதலில் பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். உன் உருவில் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்து உறுப்பினது குறிப்பாகும் நுங்கள் மண்ணுருவத்து இயற்கைகளால் வைப்பீர்க்கை வையகமே போதாதேயான வையகமே போதாதேயால் வானோர் பொன்னுருவை சிவக்கொழுந்துருவை தென் ஆரூர் மண்ணு குன்றையே புவிக்கு எழுடாம் சிவக்கொழுந்தை புகுந்து என் சிந்தை இதன் உருவை தந்தவனை எந்தை தந்தை எந்தை தன்னை தலைப்படுவோன் தருக்கேன் மின்னே. விரும்பி நினைக்கப்படும் உடலிலே வாய், கண், உடல், செவி, மூக்கு என்ற 5 பொறிகளில் புலன்களாக நின்ற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐவீர்களே, உங்களுடைய மயக்கம் பொருந்திய உருவங்களில் இயற்கைகளால் சுவைக்கின்ற உங்களுக்கு இந்த பரந்த உலகம் போதாதா? யானே தேவர்களுக்கு அழகிய உருவினை தந்தவனாய், யானோ தேவர்களுக்கு அழகிய உருவம் தந்தவனாய், அழகிய ஆரூரில் நிலை பெற்ற மலை போல்பனாய், இந்த உலகு எல்லாம் அழகாக, இந்த உலகம் முழு அழகாக சிவக்கொழுந்தாக என் சிந்தையுள்ளே புகுந்து அதன்கண் தன் உருவை தந்த, தன்னுடைய உருவத்தை தந்த என் தலைவனை எப்பொழுதும் அணைந்திருப்பேன். ஆதலாலே என்னை அளவில் படுத்தற்கு செருக்கிக் கொண்டு என் பக்கம் வராதீர்கள், என் பக்கம் வராதிங்க, உங்களோடே இருக்கட்டும், என் பக்கம் நீங்கள் வராதிங்க.
உருவில் நினைக்கப்படுகிற உடம்பு. இங்கே மண் உருவம் மயக்கம், நிலை பெற்ற உருவம் வைப்பீர். எப்பொழுதும் அணைந்திருப்பேன், தலைப்படுவேன் என்றால் எப்பொழுதும் அணைந்திருப்பேன் திருவாரூரானே, நீங்கள் என் பக்கம் வராதீங்க, என் பக்கம் வராதீர்கள் என்று சொல்கிறார். ரொம்ப அருமையாக சொன்னார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் சென்று அங்குள்ள திருமூலட்டானனை வணங்கி, அப்படி தியாகராஜ பெருமானை வணங்கி, மங்களாம்பிகாவையும் வணங்கி, கமலாம்பிகா திருவாரூர் கமலாம்பிகாவையும் வணங்கி அவங்களுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், மகிழ்வோம். இந்த பதிகத்தை அப்படியே அந்த சன்னிதானத்தில் இருந்து பாடி பெருமானையும் மகிழ்விப்போம், நாமும் மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. கவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே.